ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, பொறுமையுடன் இரு என்று ஆண்டவர் தீர்க்கமாய் உங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் ஏதோ அவசரப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, அவசரமாக நடந்துடணும், அவசரமாக காரியத்தை கைகூடிடணும் என்று சொல்லி அவசரப்படுகிற தேவ பிள்ளைகளை பார்த்து தான் இதன் வாயிலாக உங்களோடு கூட பேசுகிறார். பொறுமையுடன் இருன்னு ஆண்டவர் பேசுகிறார். வேதத்தில் யோபுவை குறித்து புதிய ஏற்பாட்டில் கூட யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்கிறோம். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் நன்றாய் கண்டீர்கள் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, யோபுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும் பொழுது, இழப்புகள் வரும் பொழுது, வியாதிகள் வரும் பொழுது, எதிரடையாய் பேசும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் கர்த்தரை தன் உதடுகளினால் கூட அவன் என்ன செய்யலைன்னா யோபு பாவம் செய்யவில்லை என்று சொல்லி வேதத்தில் பார்க்க முடிகிறது. எல்லாம் இழந்து போன நிலைமையில், எல்லாம் அவருக்கு விரோதமாய் பேசுகிற நிலைமையில், அது மாத்திரமல்ல, சிநேகிதர்கள் கூட நீ ஏதோ ஒரு ரகசிய பாவத்தை செஞ்சிருப்ப, சும்மாவா ஆண்டவர் தண்டிப்பா என்று சொல்லி ஆதரவுக்கு வந்தவர்கள் கூட இவனுக்கு ரோதமாய் பேசுகிறார்கள். அதன் மத்தியில் கூட அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் என்ன செய்வேன், நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லி அந்த பொறுமையோடு கூட காத்திருந்ததுனால தான் யோபு 42ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அறிக்கையிடுகிறான். 42ஆம் அதிகாரத்திலேயே யோபுடைய முன் நிலைமையை காட்டிலும் பின் நிலைமையை ரெட்டிப்பா என் தேவன் ஆசீர்வதித்த ஆண்டவர், அதுதான் கர்த்தருடைய செயலின் முடிவையும் நன்றாய் நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்க, கண்டிருக்கிறீங்க அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவு, ஒரு காரியம் ஆரம்ப அற்பமாக இருக்கலாம் நம்முடைய தேவன், ஆனால் முடிவை எப்படி தான் மாற்றுவார் என்றால் சம்பூர்ணமாக தான் ஆண்டவர் மாற்றுவார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், இன்றைக்கு நீங்கள் இருக்கிறதை வைத்து ஆண்டவர் எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையை தீர்வு, அதாவது முடிவு செய்கிறவர் அல்ல. நம்ம தான் இன்றைக்கு இருக்கிறத வச்சு முடிவு செய்வோம், ஆனால் ஆண்டவர் உங்களுக்குன்னு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரு, அதுக்கு நேராக தான் உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார், அதுக்கு நேராக தான் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதனால தான் உங்களுக்குன்னு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினதற்கு நேராக தான் கர்த்தர் உங்களை நடத்துவதற்காக தான் பொறுமையாக இருப்பா, பொறுமையாக இரு அப்படிங்கிறாரு. நீங்கள் நன்றாய் பாருங்கள், இன்னும் உதாரணத்தை சொல்கிறேனே, யோசேப்பு சிறைச்சாலையில் செய்யாத குற்றச்சாட்டுக்காக இருக்கிறான். செய்யாத குற்றச்சாட்டுக்கு சிறைச்சாலையில் இருக்கும்போது அங்கே சுயமாங்கி, பானபாத்திரக்காரன், இவங்களுக்கெல்லாம் சொப்பனத்தை கொடுக்கப்படுகிறது. அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் கொடுத்து 3 நாளில் நீ பானபாத்திரக்காரனாய் ராஜாவுடைய சமூகத்தில் நிற்பாய், ராஜாவுடைய சமூகத்தில் நிற்கும்போது என்னை குறித்து ராஜாவுக்கு நீ என்ன செஞ்சிரு சொல்லி இந்த இடத்தை விட்டு என்னை விடுதலை பெற்றிடணும், எப்படியாவது ராஜாட்ட என் காரியத்தை பேசுன்னு சொல்லி அனுப்புகிறான். ஆனால் பானபாத்திரக்காரனும் யோசேப்பை மறந்து போனான் என்று பார்க்கிறோம். 2 வருஷம் மறந்து போகும்படி கர்த்தர் என்ன செய்தார், யோசேப்பின் வாழ்க்கையில் அனுமதித்தார். காரணம் என்ன, யோசேப்புக்கு சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் வணங்கணும், இவன் தேசத்துக்கே அதிகாரியாய், தேசத்திற்கே இவன் என்ன செய்யணும், உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கணும், இது தேவ திட்டம். ஆனால் பானபாத்திரக்காரன் இவன் காரியத்தை குறித்து ராஜாட்ட சொல்லி அன்றைக்கே விடுதலை பெற்றிருப்பானா, ஏதோ எகிப்து தேசத்தில் போய் ஒரு அடிமையாக என்ன செஞ்சிருப்பான், வாழ்ந்திருப்பான். யோசேப்புடைய திட்டம், யோசேப்பை குறித்து தேவன் திட்டம் பண்ணது அவன் அடிமையாகல, அவன் அரசாளுவதற்காகவே சில காரியங்கள், சில வருடங்கள் இல்லை சில மாதங்கள் அவன் சிறைச்சாலையிலே இருக்க வேண்டியது இருந்தது. உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்காருன்னா அந்த திட்டம் நிறைவேறணும்னா பொறுமையாக தான் இருக்கணும். பொறுமையாக இல்லாமல் அவசரப்பட்டிங்கன்னா தேவ திட்டத்தை இழந்து போய் விடுவோம், நம்முடைய வாழ்க்கை சிதைஞ்சு போய்விடும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் திட்டம் பண்ணினது நடக்கணும் அப்படின்னா பொறுமையாக இருங்க. யோபுவுக்கு ஆண்டவர் செய்த போல, யோசேப்புக்கு கர்த்தர் செய்தது போல, தாவீதுக்கு செய்தது போல இன்றைக்கு உங்களுக்கும் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். பொறுமையாக
பொறுமையாயிரு. அதுதான் வார்த்தை. இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் ஆண்டவரை இன்றைக்கு பொறுமையாயிருந்து உம்முடைய திட்டத்தில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இணைந்து செயல்பட கர்த்தர் கிருபை தாரும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.